இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கட் ஆஃப் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு போன வருஷத்து இதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூஸ் கொடுக்குறப்பெல்லாம் ரேங்க்கு மார்க் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதை வச்சு நம்ம வந்து 2025க்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கலாம், அந்த ஹார்டஸ்ட் கொஷின் பேப்பர் ஹார்டை பொறுத்தும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு ரேங்க். இந்த சைடு இருக்கிறதில்ல, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ரேங்க்கு, லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் எத்தனை கொஷின்ஸ் வந்துட்டு அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 185 இருக்கிறவங்க வந்துட்டு செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ 185 அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த இது வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த 167 வரைக்கும் வந்தது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வேக்கன்சியும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இப்போ இன்னொன்று பாருங்கள். ஸோ இப்போ ஒருத்தருக்கும் நடுவில். ஓகேவா? ஸோ இப்போ 185, 182, 180. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 5 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 5 மார்க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80லேருந்து 100 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ 180லேருந்து 175 வரைக்கும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 400 பேர் இருக்காங்க. இந்த 10 மார்க்குக்குள்ளே ஒரு 500 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் 500 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜென்ரலுக்கானது கொடுத்துருக்கேன் பாருங்கள். 185லேருந்து 180க்குள்ளே ஒரு 100 பேர் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக, அதே மாதிரி 180லேருந்து 175க்குள்ளே ஒரு 400லேருந்து 500 பேர். ஸோ டோட்டலாக இந்த 10 மார்க்குக்குள்ளே 500 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 175லேருந்து 170க்குள்ளே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கிரேடு வந்துட்டு ஒரு 500 பேர், அதுவே செகண்ட் கிரேடு வந்துட்டு எவ்வளோ பேர்? 2000 பேர். ஸோ இப்போ இதுக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன், இந்த 170லேருந்து 165க்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது 165 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. 167 வரைக்கும் தான் வேலைக்கு போயிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர் வரைக்கும் கிடச்சது சொல்கிறேன். ஸோ ஒரு 5000 பேர். ஓகேவா? எத்தனை 3 மார்க்குக்குள்ளேயே வந்துட்டு 5000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. 5000 வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 165லேருந்து 160க்குள்ளே அப்படிங்கிறப்ப ஒரு 7000 பேர் வந்துட்டாங்க. ஓகேவா? மார்க்கு குறைய ஆளுங்க வந்துட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னா அதிகமாகறாங்க. ஒரே மார்க்கே எடுத்தவங்க நிறைய பேர். இந்த 172 பாருங்களேன், 1100. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 171 வந்து எங்கே போய் முடியுதுன்னு பாருங்களேன். 170 கிட்ட வரப்போயே பாருங்கள் 2400 வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்குள்ளேயே மட்டுமே எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 500 பேராவது, ஒரே மார்க்கு 500 பேராவது மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க மார்க் வந்து 147 அப்படின்னா, அவங்களோட 147 மார்க்கையே எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஒரு 500, 600 பேருக்கிட்ட எடுத்திருப்பாங்க. இப்போ இதுவே நீங்கள் 140லேருந்து 145க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட தனித்தனி மார்க் இப்போ அதான் நான் மார்க்குன்னு சொல்கிறது வந்து கொஷின் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ 140 கொஷின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, 140 கொஷினுக்கே அந்த ஒரு கொஷினுக்கே ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவே லாஸ்ட் டைமில் டைப்பிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 15 மார்க்குக்குள்ளே ஒரு 350 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 160க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 பேர். அவ்வளோதான் வந்துட்டு வேலை கிடச்சிது. அதுக்கு மேலே டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸ்டெனோ வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 மார்க் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 155 வரைக்குமோ என்னமோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அது கீழே கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வேக்கன்சி அதிகம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ வேக்கன்சி எவ்வளோ இருக்குது? கொடுத்துருக்க வரைக்கும் ஒரு 4000 வேக்கன்சி இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு ஒரு 2000மோ 3000மோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக 2000க்குள்ளார தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு 4000 6000 கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹையஸ்ட் மார்க் எடுப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ ஹையஸ்ட் மார்க் சப்போஸ் 160லேருந்து 165க்குள்ளே அப்படின்னா இந்த அடிப்படையில் வந்துட்டு ஆளுங்க வருவாங்க. அதுவே 165க்கு மேலே, அதாவது 165 to 170 வந்து ஃபஸ்ட் மார்க் இருந்தது அப்படின்னா இந்த அடிப்படையில் வந்துட்டு
நம்மளுக்கு வந்துட்டு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த சைடு இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸு. ஓகேவா? ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ 160லேருந்து 155க்குள்ளார ஒரு 100 பேர். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலுமே அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. இது ஃபஸ்ட் மார்க்காக இருந்தது அப்படின்னா இந்த அளவு தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் வந்து 143, 142 இருந்தீங்கனாலே, அதாவது ஹையஸ்ட் மார்க் 160 இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் 143, 142 எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதுவே 165 அப்படின்னா 145க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன் இது. ஸோ இதுவே வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னா 5 மார்க்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 160+ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 135க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த சைடு 165 தான் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 140க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஒரு 1100 வேக்கன்சி இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு 500லேருந்து 600க்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் இவ்வளோ அளவுக்கு வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ நீங்கள் 140க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹோப்பை கைவிட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதுவே சப்போஸ் நீங்கள் 145+ டைப்பிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போ வெறும் அன்அஃபிஷியல் கீ தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அஃபிஷியலான கீ வந்துட்டு நம்ம குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியே வந்துட்டு வெளியிடும். ஸோ அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்போயும் நீங்கள் வந்துட்டு 145க்கு மேலே 140க்கு மேலே இருக்கீங்க, டைப்பிஸ்ட் 140க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோப் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கீயோட இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மாற்றி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்அஃபிஷியல் கீ வச்சு செக் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் வந்துட்டு கஷ்டமாக தான் கேட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம்லாம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ இதுக்காக யாரும் போராட்டம் அதெல்லாமும் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 4 நாள் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஒரு 4 நாள் வந்துட்டு அதை பற்றி பேசுவாங்க. 5ஆவது நாள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு குரூப் 2க்கு வாங்க, அதை படித்து அதை நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப காசு செலவு பண்ணி யாரும் படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதில் செய்கிறது இதில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல், ஸோ யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ அதையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.